ஸ்ரீ ஜெகநாத தீர்த்த பிருந்தாவனம் கும்பகோணம் மகா கும்பாபிஷேகத்திற்கு கலந்து கொள்ள ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் அழைக்கிறார். இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக ஒப்பந்தத்தில் இடம்பெற்றுள்ள அம்சங்கள் குறித்து இரு நாடுகளின் சார்பில் கூட்டறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் விவசாய விளைபொருட்களுக்கு இந்தியா வரியை குறைக்கும் என்றும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் மோடி 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று மலேசியா செல்கிறார். மலேசிய பிரதமருடன் சந்திப்பு நடக்க உள்ள நிலையில் பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம், சீன ராணுவ ஊடுருவல் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களை எழுப்பி நாடாளுமன்றத்தில் 5வது நாளாக எதிர்க்கட்சி எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டனர். பலமுறை கோரிக்கை விடுத்தும் உறுப்பினர்கள் அமைதி காக்காததால் திங்கட்கிழமை வரை மக்களவை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. अगर आप ऐसे चाहते हैं तो कैसे कैसे चलेगा? नहीं चलेगा. I cannot run the house like this. Kindly, I am requesting you once again. Please go back to your seats. Put down the placards. Put down the placards. Do not show them. தாவேகா சார்பில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட முதல் நாளிலேயே 10,000க்கும் மேற்பட்டோர் விருப்ப மனுக்களை பெற்றுள்ளனர். கட்சி அலுவலகம் உள்ள பனையூரில் ஏராளமானோர் குவிந்ததால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுவதாக கூறி குடியிருப்பு வாசிகள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் சலசலப்பு ஏற்பட்டது. பனையூரில் குடியிருப்பு வாசிகளின் போராட்டத்தை தொடர்ந்து ஆன்லைன் மூலம் விருப்ப மனுக்களை பெற்றுக்கொள்ளலாம் என தாவேகா தலைமை அறிவித்துள்ளது. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை பிப்ரவரி 14ஆம் தேதிக்குள் நேரிலோ அல்லது கொரியர் தபால் மூலமாகவோ அனுப்ப அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விருதுநகரில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் திமுக இளைஞரணி தென் மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு இன்று நடைபெறுகிறது. திமுக ஆட்சி ஏன் தொடர வேண்டும் என்று இளைஞரணி நிர்வாகிகளிடம் விளக்கப் போவதாக முதலமைச்சர் வீடியோ வெளியிட்டு அழைப்பு விடுத்துள்ளார். திமுக காங்கிரஸ் இடையே நிலவும் உரசலுக்கு திமுகவே காரணம் என்று காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் விமர்சித்துள்ளார். கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தைக்கு விரைவாக குழு அமைத்திருந்தால் பிரச்சனை வந்திருக்காது என்றும் அவர் கூறியுள்ளார். சட்டமன்ற தேர்தல் கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த பாஜக சார்பில் குழு அமைக்கப்பட்டுள்ளது. என்டிஏ கூட்டணியில் இணைய பல அமைப்புகள் விருப்பம் தெரிவித்துள்ளதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தாவேகா தலைவர் விஜய் வரும் 23ஆம் தேதி வேலூரில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை நடத்த திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விஜயை வரவேற்று பேனர்கள் வைக்க அனுமதி கோரி தாவேகா சார்பில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வரும் 10ஆம் தேதி வரை ஒரு சில இடங்களில் வெப்பநிலை 1 முதல் 2 டிகிரி செல்சியஸ் வரை உயரும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்திய அணி 6வது முறையாக சாம்பியன் பட்டம் வென்று சாதனை படைத்துள்ளது. ஜிம்பாப்வே தலைநகர் ஹராரேயில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் இங்கிலாந்து அணியை 100 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி வீழ்த்தியது. 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான உலக கோப்பையில் 80 பந்துகளில் 175 ரன்களை விளாசி இந்தியாவின் இளம் நட்சத்திரம் வைபவ் சூரியவன்ஷி பல்வேறு சாதனைகளை முறியடித்துள்ளார். இளையோர் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் அதிக ரன்கள் மற்றும் ஒரு இன்னிங்ஸில் அதிக சிக்சர்கள் அடித்தவர் உள்ளிட்ட பல்வேறு சாதனைகளை அவர் படைத்துள்ளார். இளையோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரை வென்ற இந்திய அணிக்கு ஜனாதிபதி மற்றும் பிரதமர் மோடி
துணை ஜனாதிபதி ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, முதல்வர் ஸ்டாலின் ஆகியோரும் இந்திய அணி வீரர்களை வெகுவாக பாராட்டியுள்ளனர். இளையோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்திய அணி வெற்றி பெற்றதை நாடு முழுவதும் ரசிகர்கள் கொண்டாடி தீர்த்தனர். கிரிக்கெட் வீரர்களின் சொந்த ஊர்களில் மக்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் மகிழ்ச்சியை பரிமாறிக்கொண்டனர். ஆந்திராவில் வெடிபொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் தீவிரவாதி அபுபக்கர் சித்திக் மீது என்ஐஏ சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பல்வேறு குண்டுவெடிப்பு வழக்குகளில் தொடர்புடைய அபுபக்கர் சித்திக் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் கைது செய்யப்பட்ட நிலையில் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. ஓராண்டுக்கு பின்னர் புதிய அரசு பொறுப்பேற்றுள்ள மணிப்பூரில் மீண்டும் மக்கள் போராட்டம் வெடித்துள்ளது. புதிய அரசியல் பங்கேற்று இருக்கக்கூடிய குக்கி சமூக எம்எல்ஏக்கள் 3 பேரின் உருவ பொம்மைகளை எரித்து மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் அங்கு பதற்றமான சூழல் நிலவுகிறது. இந்திய அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தத்தை கண்டித்து பஞ்சாபில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பந்திண்டா நகரத்திற்குள் நுழைய முயன்ற விவசாயிகளை எல்லையில் தடுத்த பாதுகாப்பு படையினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியதால் பதற்றமான சூழல் நிலவியது. இரண்டாயிரத்து 2024-2025 ஆண்டிற்கான கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருதுகளை தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. பழம்பெரும் நடிகை எம்.என். ராஜம், புகழ்பெற்ற மூத்த இயக்குனர் எஸ்.பி. முத்துராமன் ஆகியோருக்கு விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. சென்னையில் ஆபரண தங்கம் நேற்று காலையில் 1600 ரூபாய் குறைந்த நிலையில் மாலையில் 1040 ரூபாய் உயர்ந்துள்ளது. ஒரு சவரன் ஆபரண தங்கம் 1,14,000 ரூபாய்க்கும், 1 கிராம் ஆபரண தங்கம் 14,250 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி விலை நேற்று ஒரே நாளில் கிலோவிற்கு 20,000 ரூபாய் குறைந்துள்ளது. 1 கிராம் வெள்ளி 280 ரூபாய்க்கும், 1 கிலோ கட்டி வெள்ளி 2,80,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. ரெப்போ வட்டி விகிதங்களில் ரிசர்வ் வங்கி எந்த மாற்றங்களையும் அறிவிக்காத நிலையிலும் அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பு 36 காசுகள் சரிந்துள்ளது. நேற்றைய தினம் வர்த்தக நேர முடிவில் டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு 90 ரூபாய் 70 காசுகளாக நிறைவு பெற்றது. புலி படத்தின் வருமானத்தை மறைத்ததாக விஜய்க்கு விதிக்கப்பட்ட அபராதம் சரியே என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. 1,50 கோடி ரூபாய் அபராதத்தை எதிர்த்து விஜய் தொடர்ந்த வழக்கை தள்ளுபடி செய்த நீதிமன்றம் அபராதம் விதித்ததில் எந்த தவறும் இல்லை என காட்டமாக கூறியுள்ளது. சேலம் விஜய் மக்கள் சந்திப்பு நடத்த அனுமதி கோரி தாவேகா சார்பில் மீண்டும் மனு அளிக்கப்பட்டுள்ளது. 5,000 பேர் மட்டுமே பங்கேற்பார்கள் என குறிப்பிட்டு சேலம் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் தாவேகாவினர் மனு. நல்ல கருத்து பேசினால் அது விவாத பொருளாக மாறும் என மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் கமல் பேசியது குறித்து பாஜகவினர் விமர்சித்து வந்த நிலையில் அவர் விளக்கமளித்துள்ளார். சபரிமலை தங்க கொள்ளை வழக்கில் விசாரணைக்கு ஆஜராகும்படி நடிகர் ஜெயராமுக்கு அமலாக்கத்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. சிறப்பு விசாரணை குழு சமீபத்தில் சென்னை வந்து ஜெயராமிடம் விசாரணை நடத்திய நிலையில்
இடி நோட்டீஸ் அனுப்பியுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. முதுநிலை நீட் தேர்வில் கட் ஆஃப் மதிப்பெண் குறைக்கப்பட்ட விவகாரத்தில் மத்திய அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீட் தேர்வில் தரத்தில் சமரசம் செய்யப்பட்டுள்ளதா என்றும் உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கோயில் கும்பாபிஷேக விழாவில் ட்ரோன் கீழே விழுந்ததில் கணவன் மனைவி காயமடைந்தனர். பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ட்ரோன் தொழில்நுட்ப கோளாறால் பக்தர்களின் தலையில் விழுந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குடிநீர் பாட்டில்களில் மைக்ரோ பிளாஸ்டிக் இடம்பெற்றிருப்பது குறித்து எச்சரிக்கை வாசகங்களை இடம்பெற செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மைக்ரோ பிளாஸ்டிக் மனிதர்களுக்கு மட்டுமல்லாமல் விலங்குகளுக்கும் தீங்கை ஏற்படுத்தக்கூடியது என்றும் கருத்து தெரிவித்துள்ளது. கோவை மாவட்டம் வால்பாறையில் 12 அடி ஆழமுள்ள குடிநீர் தொட்டியில் விழுந்த யானைக்குட்டி 6 மணி நேர போராட்டத்திற்கு பின் பத்திரமாக மீட்கப்பட்டது. மீட்பு பணியின் போது குட்டியை விட்டு விலகி செல்லாமல் தாய் யானை அங்கேயே நின்ற காட்சி வெளியாகி நிகழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. தமிழகத்தில் 13 IPS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசின் கூடுதல் தலைமை செயலாளர் தீரஜ்குமார் உத்தரவிட்டுள்ளார். சென்னை தெற்கு மண்டல எஸ்பியாக மயில்வாகனம், வேலூர் மாவட்ட எஸ்பியாக சிவராமன் நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்தியா மற்றும் இலங்கையில் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. முன் எப்போதும் இல்லாத வகையில் 20 அணிகள் தொடரில் பங்கேற்கும் நிலையில் இந்தியா தங்கள் முதல் போட்டியில் இரவு 7 மணிக்கு அமெரிக்காவுடன் மோதவுள்ளது. இந்திய அணி வேகப்பந்து வீச்சாளர் ஹர்ஷித் ராணா காயம் காரணமாக 20 ஓவர் உலகக்கோப்பை தொடரில் இருந்து விலகியுள்ளார். ஹர்ஷித் ராணாவுக்கு பதில் வேகப்பந்து வீச்சாளர் முகமது சிராஜ் அணியில் சேர்க்கப்பட்டுள்ளதாக BCCI அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. ICC நடத்தும் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் இந்திய அணி தொடர்ச்சியாக வெற்றிகளை குவித்து வருகிறது. கடந்த 2 ஆண்டுகளில் மட்டும் இந்திய அணி 5 ICC கோப்பைகளை வென்றுள்ளதால் ரசிகர்கள் உற்சாகமடைந்துள்ளனர். பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் ஷியா முஸ்லிம்கள் வழிபடும் மசூதியில் நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதலில் 31 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். 150க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ள நிலையில் தாக்குதல் நடத்தியவர் குறித்த விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் தலைநகரில் உள்ள மசூதியில் நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதலுக்கு இந்திய அரசு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. தற்கொலைப்படை தாக்குதலுக்கு இந்தியா மீது பழி சுமத்துவதை முழுமையாக நிராகரிப்பதாக வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. வங்கதேசத்தில் மாணவ அமைப்பின் தலைவர் ஷெரீப் உஸ்மான் ஹாடியின் படுகொலைக்கு நீதி கேட்டு மீண்டும் போராட்டம் வெடித்துள்ளது. தலைநகர் டாக்காவில் போராட்டக்காரர்களை போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி விரட்டியடித்த நிலையில் இராணுவத்தை களமிறக்க இடைக்கால அரசு மறுப்பு தெரிவித்துள்ளது. இத்தாலியின் மிலன் நகரத்தில் குளிர்கால ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டியின் தொடக்க விழா பிரம்மாண்டமாக நடைபெற்று வருகிறது. அமெரிக்க துணை அதிபர் JD வான்ஸ் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் தொடக்க விழாவில் பங்கேற்றுள்ளனர். இத்தாலியின் மிலன் நகரத்தில் குளிர்கால ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகள் களைகட்ட தொடங்கியுள்ளன. பனிசறுக்கு உள்ளிட்ட போட்டிகளில் வீரர்கள் வீராங்கனைகள் ஆர்வத்துடன் பங்கேற்று திறமையை வெளிப்படுத்தி வருகின்றனர். ஸ்ரீ ஜெகநாத தீர்த்த பிருந்தாவனம் கும்பகோணம் மகா கும்பாபிஷேகத்திற்கு கலந்து கொள்ள ரொட்டேரியன் டாக்டர் K. சீனிவாசன் அழைக்கிறார்.